सनद लिए अपने ज़रा मास्क नीचे करें ताकि मैं चेहरे नज़र आते रहें. சான்றிதழ் பெற்றவர்கள் மாஸ்கை கீழே இறக்குங்கள், அவர்களுடைய முகம் எனக்கு தெரியட்டும். أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. அல்ஹம்துலில்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். இன்று நீங்கள் ஷாஹித் பட்டம் பெற்று வெளியேறுகின்றீர்கள். பல்வேறு ஜாமியாக்களின் பிரின்சிபல்மார்கள் ரிப்போர்ட் முன்வைத்திருக்கின்றார்கள். மிகவும் மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய ரிப்போர்ட்டாக இருக்கின்றது. அவர்கள் இந்த எதிர்பார்ப்பை வெளிப்படுத்தியிருக்கின்றார்கள். அல்லாஹ் எங்களுக்கு இதற்கான நல்வாய்ப்பு வழங்குவானாக. அதாவது இனியும் நாங்கள் ஜாமியாவின் நோக்கத்தை நிறைவேற்றக்கூடியவர்களாக இருப்பது நல்வாய்ப்பு வழங்குவானாக. உண்மையான சிப்பாயாக ஆகி வெளியேறுவதற்கு நல்வாய்ப்பு வழங்குவானாக. அல்லாஹின் தூது செய்தியை நபி பெருமானா ஸல்லல்லாஹு அவருடைய தூது செய்தி உலகில் பரப்பக்கூடியவர்களாக ஆக்குவானாக. அவர்களுடைய இந்த நல்ல ஆசைகள் மற்றும் அவர்கள் ரிப்போர்ட்டில் வெளிப்படுத்திய இந்த துவாக்களை எதையெல்லாம் அவர்கள் வெளிப்படுத்த விரும்பியதால் நேரத்தின் குறைவின் காரணமாக வெளிப்படுத்தவில்லையோ அந்த நல்ல துவாக்களை எல்லாம் ஏற்றுக்கொள்வானாக. நிச்சயமாக இது மகிழ்ச்சிக்கான தருணமாகும். மேலும் எவர்கள் ஷாஹித் பட்டம் பெற்றிருக்கிறார்களோ அவர்கள் மகிழ்ச்சியாக இருப்பார்கள். அவர்களுடைய பெற்றோர்களும் மகிழ்ச்சியாக இருப்பார்கள். அவர்களுடைய மகன் இன்று ஜமாத்துக்கு தொண்டாற்றுவதற்காக, இஸ்லாத்தின் தூது செய்தி எட்ட வைப்பதற்காக, மார்க்க கல்வியை வைத்து தர்பியத் செய்வதற்காக செயல்களத்தில் இறங்குகின்றார். எனவே யோசித்து பாருங்கள், ஆழமாக கவனம் செலுத்துங்கள். இது உங்களுடைய பெற்றோருடைய துவாக்கள் மற்றும் அவர்களுடைய ஆசைகள், நிர்வாகத்தின் ஆசை, இதுதான் காலத்தின் ஹலீஃபாவுடைய ஆசையாக இருக்கின்றது. யார் ஜாமியாவிலிருந்து கல்வி பெற்று வருகின்றார்களோ, தேர்ச்சி பெற்று வருகின்றார்களோ அவர்கள் உண்மையிலேயே இஸ்லாத்தை பரப்புவதற்காக, ஜமாத் மக்களுக்கு தர்பியத் செய்வதற்காக அவர்கள் சிறப்பான முறையில் பணியாற்றக்கூடியவர்களாக இருப்பார்களாக. எனவே இந்த விஷயத்தை தேர்ச்சி பெற்று வெளியேறும் ஒவ்வொருவரும் யோசிக்க வேண்டும். இதை நாம் யோசிக்க வேண்டும். அதாவது ஜமாத்துக்கு தொண்டாற்றுவதற்காக உண்மையில் நீங்கள் உங்களை ஆயத்தமாக அடைந்தவர்களாக காண்கிறீர்களா? நீங்கள் இஸ்லாத்தின் தூது செய்தி உலகில் எட்ட வைப்பதற்காக முழுமையான முறையில் இறை ஞானத்தையும் அறிவையும் பெற்றவாறு இருக்கிறீர்களா? அல்லது நீங்கள் பெற்றுக்கொண்டிருக்கிறீர்களா? இனியும் நீங்கள் பெறுவதற்கான முழுமையான உறுதியான எண்ணம் கொண்டிருக்கிறீர்களா? தர்பியத் களத்தில் திருக்குர்ஆன், ஹதீஸ் மற்றும் ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மசி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய நூல்களில் தேர்ச்சி பெற்றவர்களாக, கைத்தேர்ந்தவர்களாக இருப்பதற்கு முயற்சி செய்கின்றீர்களா? மேலும் இனியும் நாங்கள் இந்த முயற்சி செய்து கொண்டே இருப்போம் என்று உறுதி எடுக்கின்றீர்களா?
ஜாமியாவில் 7 ஆண்டில் நீங்கள் இந்த கல்வியை கற்றுக்கொள்வதற்காக ஒரு ஆரம்ப முயற்சி செய்திருக்கிறீர்கள். ஜாமியாவின் இந்த கல்வி காலகட்டத்தில் வெறும் அடிப்படையான கல்வியை மட்டும்தான் உங்களுக்கு புகட்ட முடியும். 7 ஆண்டில் நீங்கள் மிக பெரும் கல்வியை கற்றுவிட்டீர்கள், பெர்ஃபெக்ட் ஆகிவிட்டீர்கள் என்றால் இது சாத்தியமாகவே முடியாது. இதில் முன்னேற்றத்திற்காக நீங்கள் முழுமையான முறையில் பலன் பெற மாட்டீர்கள் என்றால் நிரந்தரமான முறையில் திருக்குர்ஆன் மற்றும் ஹதீஸின் ஞானத்தை ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த அறிவுசார் நூல்களின் எனும் அந்த கருவூலத்தை உங்களுடைய வாழ்வின் அங்கமாக ஆக்கிக் கொள்ளவில்லை என்றால் எந்த ஆரம்ப கல்வியை நீங்கள் கற்றிருக்கின்றீர்களோ ஜாமியாவில், அதையும் நீங்கள் மறந்து விடுவீர்கள். வேறு விஷயத்தில் உங்களுக்கு ஈடுபாடு காட்டினால் அல்லது எதை எடுத்து வைப்பதில் அந்த அளவுக்கு சரளமாக உங்களால் எடுத்து வைக்க முடியாது. ஒரு முபல்லிகிடம் இருக்க வேண்டிய அந்த சரளம் உங்களிடம் இருக்காது. அதன் மூலமாக நீங்கள் உங்களுடைய தப்லீக் அல்லது தர்பியத்கான நோக்கத்தை நீங்கள் நிறைவேற்ற முடியும். இவ்வாறு உங்களுக்கு எதிராக வரக்கூடியவர்கள் அல்லது கேள்வி கேட்பவருக்கு முன்னால் உங்களுக்கு வெட்கமடைய வேண்டி வந்துவிடும். நீங்கள் அறிவை வளரவிடாமல் விட்டால் மக்கள் என்ன நினைக்கிறார்கள் என்றால், ஒரு முரப்பி ஜாமியாவிலிருந்து கல்வி பெற்று வரக்கூடியவர் இந்த களத்தில் மிகவும் திறமை பெற்றவர் என்று நினைக்கின்றார்கள். எனவே திறமை பெறுவதற்கு மேலும் உங்களை மற்றும் ஜமாத்தை வெட்கத்திலிருந்து காப்பாற்றுவதற்காக அறிவு ஞானத்தில் தொடர்ச்சியாக முன்னேறுவது, முயற்சி செய்வது, மேலும் முன்னேற்றத்திற்கான தேவை இருக்கிறது. இது அல்லாமல் உங்களால் வெற்றியடைய முடியாது. இதற்காக இன்றிலிருந்து இந்த உறுதிமொழி எடுத்துக்கொள்ளுங்கள். இன்று பட்டம் பெற்ற பிறகு, சான்றிதழ் பெற்ற பிறகு நம்முடைய இந்த பொறுப்பு மிகவும் அதிகரித்து விட்டது. இப்பொழுது நாம் ஆண்டின் 2 பரீட்சைகளுக்காக மட்டும் தயாராக வேண்டி கிடையாது. மாறாக நம்முடைய வாழ்வின் பயணத்தில் ஒவ்வொரு நொடிப்பொழுதும் நாம் பரீட்சை எழுத இருக்கின்றோம். இதற்காக நாம் நிரந்தரமாக ஆயத்தம் செய்ய வேண்டிய தேவை இருக்கிறது. எனவே இந்த உண்மையை புரிவதற்கு முரப்பி ஒவ்வொருவரும், தேர்ச்சி பெற்ற ஒவ்வொருவரும் முயற்சி செய்ய வேண்டும். ஆனால் இந்த உண்மைத்துவத்தையும் ஒருபோதும் மறந்துவிடாதீர்கள். அதாவது இந்த அறிவு மற்றும் இறை ஞானம் அல்லாஹுடைய உதவி இல்லாமல் கிடைக்கவே முடியாது. எனவே இறைவனோடு ஒரு சிறப்பான தொடர்பை ஏற்படுத்தி வைத்துக் கொள்ளுங்கள். அது மிகவும் அவசியமாகும். உங்களுடைய இபாதத்துகளை, இறை வணக்கங்களை அந்த தரம் வரை எட்ட வைக்க வேண்டும். அது ஒரு உண்மையான முஃமினுடைய, நம்பிக்கையாளருடைய தரமாக இருக்கின்றது. சொற்பொழிவு உரைகளில் நீங்கள் நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சஹாபாவின் உதாரணங்களை கொடுப்பீர்கள். ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய சஹாபா பெருமக்களுடைய உதாரணங்களை கொடுக்கின்றீர்கள். பிறகு முபல்லிக் மற்றும் முரப்பி முயற்சி செய்ய வேண்டும். இந்த அந்தஸ்தை அவர் தானும் பெற வேண்டும். அப்பொழுதுதான் உண்மையான முறையில் இன்று ஜாமியாவிலிருந்து கல்வி பயின்ற பிறகு இந்த சான்றிதழ் பெறுவதற்கு பலன் இருக்கும். எனவே இன்று இந்த மகிழ்ச்சியான தருணத்தில் இவ்வாறு ஒரு உறுதிமொழி எடுத்துக்கொள்ளுங்கள். இன்று நாங்கள் செயல் களத்தில்
செயல் ரீதியான வாழ்வில் காலை வைத்து வேறு விதமான ஒரு புரட்சியை நம்மிடம் ஏற்படுத்துவதற்கு முயற்சி செய்வோம். நம்முடைய முதன்மைகள் நம்முடைய உலக ஆசைகளாக இருக்காது, மாறாக ஆன்மீக மற்றும் அறிவு முன்னேற்றத்தை பெறுவது நம்முடைய முதன்மையாக இருக்கும். இது இருக்கும் பொழுது நிச்சயமாக நீங்கள் அந்த மக்களைச் சேர்ந்தவர்களாக ஆகிவிடுவீர்கள். அவர்கள் ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் துவக்கிய அந்த பணியை முயற்சி செய்யக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். அந்த மக்களைச் சேர்ந்தவர்களாக நீங்கள் ஆகிவிடுவீர்கள். அதற்காக பல்வேறு சந்தர்ப்பங்களில் ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வெளிப்படுத்தியிருக்கின்றார்கள், ஜமாத் மக்களிடம் வெளிப்படுத்தியிருக்கின்றார்கள், இப்படியெல்லாம் இருக்க வேண்டும், இப்படி இருக்க வேண்டும் என்று. எனவே உங்களை நீங்கள் பாருங்கள், உங்களை சுய ஆய்வு செய்து பாருங்கள். நீங்கள் பாருங்கள், நாம் அந்த தரத்தை பெறுவதற்கு முயற்சி செய்கின்றோமா? உலக ஆசைகள் நம்மை பின்னால் ஒன்றும் தள்ளவில்லையே. இதே போன்று ஜமாத்தின் வழக்கங்கள் மற்றும் சட்டத்திட்டங்களையும் கூட ஒரு முரபி முழுமையாக அறிந்து வைத்திருக்க வேண்டும். ஜமாத் அமைப்பை பற்றி முழுமையாக அவர் தெரிந்திருக்க வேண்டும். மார்க்க விஷயங்களை கற்றுக்கொண்டீர்கள், நிர்வாக வீதியிலும் இப்பொழுது நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். நிர்வாக ரீதியான அறிவும் இருக்க வேண்டும். ஜமாத்தின் பல்வேறு துறைகள் இருக்கின்றன, அந்த துறைகளை பற்றி உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும். மீட்டிங் நடந்தது, ஒரு இன்சார்ஜிடம் கேட்டுவிட்டீர்கள், அல்லது அமீர் ஜமாத்திடம் கேட்டுவிட்டீர்கள், இரண்டு முதலிடம் கேள்வி கேட்டுவீர்கள், அல்லது கடிதத்தில் எழுதி கேள்விவிட்டீர்கள், இதற்கு என்ன சட்டம், இது பற்றி என்ன என்று நீங்களே முயற்சி செய்ய வேண்டும். கடுமையாக உழைக்க வேண்டும், புரிய வேண்டும், படிக்க வேண்டும். ஜமாத் அமைப்பை பற்றிய முழுமையான அறிவு ஒரு முரபிக்கு இருக்க வேண்டியது அவசியமாகும். இதுவும் தர்பியத் வழங்குவதற்கு அவசியமாகும். துறைகளை பற்றி அறிந்திருக்க வேண்டும். எத்தனை துறைகள் இருக்கின்றன, என்னென்ன துறைகள் இருக்கின்றன, எந்த துறையின் வேலை என்ன, ஒவ்வொரு துறையுடைய சட்டத்திட்டங்களை பற்றி தெரிந்திருக்க வேண்டும். நூல்கள் இருக்கின்றன, அதை படியுங்கள். அஹ்மதியா ஜமாத்தில் ஒரு மிக முக்கியமான நிறுவனம் மஜ்லிஸ் ஷூரா என்ற ஒரு அமைப்பாகும். இதற்கான வழிமுறைகள், இதற்கான சட்டத்திட்டங்களையும் கூட புரிய வேண்டிய அவசியம் இருக்கிறது. இதை நீங்கள் புரியும் பொழுதுதான், இதனுடைய சட்டங்களை புரியும் பொழுதுதான், விதிமுறைகள் புரியும் பொழுதுதான் உங்களால் பொறுப்பாளர்களுக்கு வழிகாட்டல் வழங்க முடியும். ஆனால் நான் பார்த்திருக்கின்றேன், பெரும்பாலான மக்களுக்கு பல ஆண்டுகள் செயல்களத்தில் இருந்த பிறகும் கூட இதை பற்றி சரியான முறையில் புரிதலோ அறிதல் இல்லை. உதாரணமாக, இன்றைய காலத்தில் ஷூராக்கள் நடக்கின்றன பல்வேறு இடங்களில். எனக்கு தெரிய வந்தது, முறையாக ஒரு ரிப்போர்ட் அல்ல, ஆனால் ஒரு ரிப்போர்ட் வந்துள்ளது. முரபி சாஹிப் அவர்கள் தேர்தலின் போது எழுந்து நின்று என்ன கூறினார் என்றால், நான் கூறுவதை ஷூராவை நினைக்க வேண்டும், அல்லது இதே போன்று ஒத்துப்போகக்கூடிய ஒரு சொல்லை கூறினார். அமீரை அவருடைய முக்கியத்துவ அடிப்படையில் எல்லா நேரத்திலும் இருக்க வேண்டும். அமீர் ஜமாத்துடைய ஊழியராக இருக்கின்றார். முரபிக்கு தெரிய வேண்டும், இது ஷூராவுடைய வழக்கம் மற்றும் சட்டத்திற்கு எதிரானதாகும். இதுபோன்று உங்களுடைய கருத்தை தெரிவிப்பது, எப்படிப்பட்ட சந்தர்ப்பத்தில் தெரிவிப்பது, அதில் வற்புறுத்தலாக, அதாவது கண்டிப்பாக இணைக்க வேண்டும் என்று சொல்வது, ஒரு ஆலோசனை வழங்க வேண்டும் என்றால், நீங்கள் ஜமாத் அமைப்பில் ஒரு ஆலோசனை வழங்க விரும்பினால் செயல்களத்தில் செல்லும் பொழுது பல விஷயங்கள் உங்களுக்கு முன்னால் வரலாம். எதில் நீங்கள் ஆலோசனை கொடுக்க விரும்புகின்றீர்களோ காலத்தில் கலீஃபாவுக்கு நேரடியாக எழுதுங்கள். அது அல்லாமல் தவறான சந்தர்ப்பத்தில் தவறான முறையில் நீங்கள் குரல் எழுப்பக்கூடாது. அதனால் மற்ற மக்கள் அவர்களும் மன உளைச்சலுக்கு ஆளாகக்கூடிய வகையில் ஆகிவிடக்கூடாது. நீங்கள் அவர்களிடம் மன நிம்மதி ஏற்படுத்த வேண்டும். ஜமாத் மக்களிடம்
மன உளைச்சல் ஏற்படுத்தக்கூடாது, அமைதியும் ஏற்படுத்தக்கூடாது. எனவே இந்த விஷயத்தை நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும். 2-3 வருடம் ஃபீல்டில் இருந்த பிறகு சிலர் உங்களுக்கு தெரிந்துவிடும், நாம் மிகவும் அனுபவம் பெற்றுவிட்டோம் என்று ஆலோசனை வழங்குவோம் என்று. நீங்கள் அனுபவசாலிகள் ஆகிவிடுங்கள். ஆனால் இன்னும் நீங்கள் அதை நிறைய கற்றுக்கொள்ள வேண்டியிருக்கிறது. 4 ஆண்டுகள், 5 ஆண்டுகள், 10 ஆண்டுகள் உங்களால் கற்றுக்கொள்ள முடியாது. இதற்காக மிக அதிகமாக நீங்கள் கல்வி கற்றுக்கொள்ள வேண்டிய தேவை இருக்கின்றது. கற்றுக்கொள்வதற்காக காலத்தில் ஹலிஃபாவிடமிருந்து வழிகாட்டல் பெற வேண்டிய தேவை இருக்கிறது. ஜமாத் அமைப்பு மற்றும் மர்கஸில் இருந்து வழிகாட்டல் பெற வேண்டியிருக்கிறது. இதை எப்பொழுதும் நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த தீர்ப்பு வழங்குவது காலத்தின் ஹலீஃபா மற்றும் மர்கஸுடைய வேலையாகும். ஒரு நாட்டுடைய அமீர் அல்லது எந்த இடத்தினுடைய அமீராக இருந்தாலும் சரி, அவர் நிரந்தரமாக இருக்க வேண்டுமா அல்லது அவர் தேர்தல் மூலமாக உறுப்பினராக இருக்க வேண்டுமா என்பதை பற்றி, அதாவது ஒவ்வொரு நாட்டுக்கும் இதற்கான அதிகாரம் கிடையாது. ஷூராவிலும் இந்த விஷயங்களை எடுத்து வைக்க முடியாது. தேர்தலின் போது எப்படி இந்த கேள்வி எழுப்ப முடியும்? முரபிமார்கள் தங்களை பார்க்க வேண்டும். நீங்கள் எல்லா நேரம் வாழ்வு ஏற்படுத்தவர்களாக இருக்கின்றீர்கள். உங்களை நீங்கள் ஆய்வு செய்யுங்கள். நாம் அந்த தரத்தை பெற்றுவிட்டோமா? வாழ்வு ஏற்படுத்துவதற்கான அவசியமான அதை பெற்றுவிட்டோமா? உங்களுடைய அந்த தரத்தை பெறுங்கள். அதன் மூலமாக நான் இறைவன் மற்றும் அவனுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கட்டளையின்படி வாழ்வை கழிக்கக்கூடியவனாக இருக்கின்றன அல்லது முயற்சி செய்யக்கூடியவனாக இருக்கின்ற சொல்ல முடிய இந்த மக்களாக நீங்கள் இருக்க வேண்டும். இல்லையென்றால் அது போன்ற விஷயங்களை பேசுவதில் பலனில்லை. செயல்களத்தில் சென்று சில செயல் ரீதியான விஷயங்கள் முன்னால் வரும். அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். செயல்களத்தில் இருப்பவர்களுக்கும் நான் புரிய வைக்கின்றேன், புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் பார்க்க வேண்டியது என்னவென்றால், அவர்கள் சுயமாக, அதாவது நீங்கள் சுயமாக தினமும் குறைந்தபட்சம் 1 மணி நேரம் தஹஜ்ஜுத் தொழுகை தொழக்கூடியவர்களாக இருக்கின்றார்களா? தம்முடைய நோக்கத்திற்காகவும் ஜமாத்துடைய முன்னேற்றத்திற்காகவும் துவா செய்ய வேண்டும். எந்த வேலைகள் ஒப்படைக்கப்பட்டுள்ளதோ அதற்காக துவா செய்ய வேண்டும். முரபி இதை பார்க்க வேண்டும், ஆய்வு செய்ய வேண்டும். ஐவேளை அவருடைய ஃபர்ல் தொழுகையின் நிலைமை என்ன என்று முறையாக ஜமாத்தாக தொழுகை நிறைவேற்ற வேண்டும். எந்த ஆகுமான தகுந்த காரணமின்றி இதில் எந்த ஒரு விலக்கும் கிடையாது. கடமையான தொழுகைகள் மட்டுமின்றி சுன்னத்துகளை நிறைவேற்றுவது பற்றி ஆய்வு செய்ய வேண்டும். எந்த அளவு நிறுத்தி நிதானமாக தொழுகிறார்கள் அல்லது தொழுவதில்லை, அல்லது ஃபர்ல் தொழுகைக்கு 2 நிமிடத்திற்கு முன்னால் வேக வேகமாக 2 அல்லது 4 ரக்காத் சுன்னத் தொழுது விட்டு சென்று விடுகிறார்களா? சுன்னத்துகளையும் நிறுத்தி நிதானமாக தொழ வேண்டும். இதுவும் முரபியுடைய வேலையாகும். உங்களுடைய முன்மாதிரி நீங்கள் காட்டும் பொழுது மற்றவர்கள் உங்களுடைய முன்மாதிரியை பார்த்து அதன்படி செயல்படுவார்கள். இதை நீங்கள் ஆய்வு செய்கிறீர்களா என்று பாருங்கள். எல்லா நேரமும் யோசித்து பாருங்கள். நாம் இந்த ஆய்வு செய்கின்றோமா? நம்முடைய அறிவை அதிகரித்துக் கொள்வதற்காக தொடர்ச்சியாக நாம் நூல்களை படிக்கின்றோமா? இதற்காக நிகழ்ச்சிகளை அமைக்கின்றோமா? ஜெர்மனியுடைய முரபிமார்களுக்கு என்னுடன் மீட்டிங் இருந்தது. அவர்களுக்கும் நான் கூறினேன், நான் இந்த வேலைகளுக்காக பல மணி நேரங்களை பற்றி பேசுகிறேன். இவ்வளவு நேரம் கொடுக்கின்ற நான் பார்ப்பதில்லை. ஏனென்றால் நீங்கள் வாழ்வை அர்ப்பணித்துள்ளீர்கள். நாங்கள் 10 நிமிடம் 15 நிமிடம் அல்லது 20 நிமிடம் 50 நிமிடம் கொடுத்து வருவது கிடையாது. அல்லது வாரத்தில் இவ்வளவு நேரம் கிடையாது. தினமும் நீங்கள் பார்க்க வேண்டும், அல்லது வாரத்தில் பார்க்க வேண்டும் எத்தனை மணி நேரங்கள் நீங்கள் பல்வேறு வேலைகளுக்காக செலவழித்திருக்கிறீர்கள்.
உங்களுடைய நேரத்தை நீங்கள் மணி நேரங்களாக பிரித்து கொள்ள வேண்டும். இவ்வாறு நீங்கள் பிரித்து கொள்ளும் பொழுது உங்களுக்கு கடினமான உழைப்புக்கான அந்த பழக்கம் ஏற்படும். நீங்கள் பார்க்க வேண்டியது என்னவென்றால், தப்லீகுக்காக நீங்கள் எவ்வளவு மணி நேரம் செலவழிக்கின்றீர்கள். இதற்காக இப்பொழுதிலிருந்தே நீங்கள் ஒரு நிகழ்ச்சியை வடிவமைக்க வேண்டும். ஜமாஅத்தின் மக்களின் தர்பியத்துக்காக எவ்வளவு மணி நேரம் நீங்கள் செலவழிக்கின்றீர்கள். ஜமாஅத்தின் குழந்தைகளின் தர்பியத்துக்காக அவர்களுக்கு திருக்குரான் ஓதி கற்றுக் கொடுப்பதற்காக, மார்க்க கல்வி கற்றுக் கொடுப்பதற்காக எவ்வளவு மணி நேரம் செலவழிக்கின்றீர்கள். பல மக்கள் எனக்கு கடிதம் எழுதுகின்றார்கள். எங்கள் முரபி சாப் அவர்கள் கூறுகிறார்கள், எங்களிடம் நேரமே இல்லை என்று, எங்களால் திருக்குரான் ஓத கற்றுக் கொடுக்க முடியாது என்று கூறுகின்றார்கள். நிர்பந்தமாக நாங்கள் கைரஹமதிகளிடம் பிள்ளைகளை படிக்க வைக்க வேண்டியிருக்கு, அல்லது எங்களுக்கு அனுமதி கொடுங்கள் கைரஹமதியிடம் படிக்க வைப்பதற்கு. மிகவும் வருத்தத்திற்குரிய விஷயமாகும், மிகவும் வருத்தப்பட வேண்டிய விஷயமாகும். ஒரு முரபி யோசிக்க வேண்டும். இந்த பதில் ஒரு முரபிக்கு பொருத்தமானது அல்ல. இதுபோன்று பதில் கொடுக்கக்கூடியவர்கள் வெட்கத்தில் கூனி குறுக வேண்டும். மக்கள் எப்படி அந்நியர்களிடம் செல்வார்கள்? ஜமாத் இவ்வளவு செலவு செய்து முரபிமார்களை அனுப்புகின்றது, அவர்கள் எங்களிடம் நேரம் இல்லை என்று கூறுகின்றார்கள். பிறகு நேரம் இல்லை என்றால் உங்களுடைய நோக்கம் எங்கே சென்று விட்டது? நீங்கள் வாழ்வை ஏற்படுத்தியிருக்கிறீர்கள், உங்களுடைய நேரம் உங்களுடையது கிடையாது. நீங்கள் என்னுடைய நேரம் ஜமாத்துக்கானது என்று கூறிவிட்டீர்கள். அதற்காக நீங்கள் தியாகம் செய்யுங்கள். எனவே நீங்கள் செயல்களத்தில் செல்லக்கூடிய நீங்கள் மிக பெரும் பொறுப்போடு செல்கின்றீர்கள். இவர்கள் ஏற்கனவே செயல்களத்தில் இருக்கின்றார்களோ அவர்களுக்கும் இன்று நான் இது சம்பந்தமாக கூறுகின்றேன். உங்களை நீங்கள் ஆய்வு செய்து பாருங்கள். புதிதாக வரக்கூடியவர்களுக்கு நீங்கள் ஒரு முன்மாதிரியாக திகழுங்கள். அதற்கு மாறாக சோம்பேறித்தனத்தின் வழியை காட்டாதீர்கள். உங்களுடைய தவறான முன்மாதிரிகள், அதாவது தவறான முதன்மைகளை நீங்கள் அவர்களுக்கு முன்மாதிரியாக காட்டாதீர்கள். நீங்கள் எனக்கு முன்னால் இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய நீங்கள் புதிய முரபிமார்களாவீர்கள். நீங்கள் என்ன யோசிக்க வேண்டும் என்றால், நாம் இறைவனுக்காக வாழ்வை ஏற்படுத்தியிருக்கின்றோம், ஒரு உறுதி எடுத்துள்ளோம். பிறகு அந்த உறுதியை நாம் முழுமைப்படுத்த வேண்டும். உங்களுக்கு முன்னால் சில மக்களுடைய நல்ல சீனியர்களுடைய நல்ல முன்மாதிரிகள் என்றால், நல்ல முன்மாதிரிகள் நிறைய இருக்கின்றன, இல்லை என்று கிடையாது. நிறைய முன்மாதிரிகள் இருக்கத்தான் செய்கின்றன சீனியர்மார்களிடம். ஆனால் யாரிடம் நல்ல முன்மாதிரி இல்லையோ சீனியர்களிடம், அவர்களை நீங்கள் பார்க்காதீர்கள். எவரிடம் நல்ல முன்மாதிரி இருக்கிறதோ அவரை பாருங்கள். எவர்களுக்கு நல்ல முன்மாதிரி இல்லையோ அவர்கள் உங்களுக்கு ரோல் மாடல் கிடையாது, அழகிய முன்மாதிரி கிடையாது. மாறாக நான் கூறியது போன்று சஹாபா பெருமக்கள், உண்மையான வாழ்வை அர்ப்பணித்தவர்கள், அவர்களுடைய முன்மாதிரி தான் நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். எனவே இன்று இந்த உறுதிமொழியோடு செயல்களத்தில் இறங்குவதற்கான நேரமாகும். இல்லை என்றால் சான்றிதழ் பெறுவது ஒன்றும் ஒரு மிகப்பெரிய சாதனை கிடையாது. இது ஒரு சிறிதளவு கவனம் மற்றும் கடினமாக உழைத்து கிடைத்துவிடும். உங்களுக்கு முன்னால் திலாவத் ஓதப்பட்டது, அதிலும் கூட உங்களுக்கு இந்த அறிவுரை தான் கூறப்பட்டிருந்தது. இன்ன ஸலாத்தி வ நுஸ்கி வ மஹ்யாயி வ மமாத்தி லில்லாஹி ரப்பில் ஆலமீன். இந்த விஷயங்கள் ஆழ்ந்து கவனம் செலுத்த வேண்டியவையாகும். உங்களுக்கு முன்னால் நஸம் பாடப்பட்டது, ஹஜரத் முஸ்லிம் அவர்களுடையது. அதில் பல துவாக்களை வழங்கியிருக்கின்றார்கள். அவற்றில் ஆழ்ந்து கவனம் செலுத்துங்கள். நீங்கள் கவிதை கேட்டுவிட்டீர்கள், அதில் இன்பம் அடைந்து விட்டீர்கள், விஷயம் முடிந்துவிட்டது என்பது கிடையாது. ஒரு முரப்பி இதை பற்றி எப்பொழுதும் ஆழ்ந்து கவனம் செலுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். சான்றிதழ் பெறுவது சிறிந்த அளவு நீங்கள் கடினமாக உழைத்து கவனம் செலுத்தி உங்களுக்கு சான்றிதழ் கிடைத்துவிடும். இது கிடைத்துவிட்டது, சரி. இப்பொழுது இதற்கான உரிமையை நிறைவேற்றுவதற்காக தொடர்ச்சியாக நீங்கள் முயற்சி செய்ய வேண்டிய அவசியம் இருக்குது. ஏற்கனவே நான் கூறியது போன்று இதே போன்று சில தேர்ச்சி பெற்றவர்கள் அலுவலகத்தில் அமர்த்தப்படுகின்றார்கள், அல்லது நிர்வாக விஷயங்களுக்காக நிறைவேற்றுவதற்காக வைக்கப்படுகின்றார்கள். அவர்கள் நினைக்கக்கூடாது, நாங்கள் இப்பொழுது இங்கு இருக்கின்றோம்,
இங்கேயே இருப்போம், அலுவலகத்திலேயே கிடப்போம் என்று நினைக்கக்கூடாது. எங்களுடைய அசல் நோக்கத்தை மறந்துவிடும் என்று நினைக்கக்கூடாது. மேலும் மார்க்க ஞானத்தை கற்றுக்கொள்வதன் கவனம் குறைந்துவிடக்கூடாது. இப்படிப்பட்ட முரபிமார்களுக்கும் நான் நினைவூட்டல் படுத்துகின்றேன். உங்களுடைய ஆன்மீக மற்றும் அறிவு சார்ந்த முன்னேற்றத்தில் பார்வை செலுத்த வேண்டிய தேவை இருக்கின்றது. பார்வை எப்பொழுதும் வைத்திருக்க வேண்டும். இன்று நீங்கள் அலுவலகத்தில் இருக்கிறீர்கள் என்றால் நாளை முரபியாக ஆக்கி ஏதாவது ஒரு ஜமாத்தில் உங்களை அனுப்ப முடியும், வாய்ப்பு இருக்கிறது. அங்கு சென்று நீங்கள் காரணம் சொல்லக்கூடாது, நாங்கள் அலுவலகத்தில் வேலை செய்து கொண்டே இருந்தோம், எனவே எங்களுக்கு இந்த விவகாரங்கள் சம்பந்தமாக தர்பியத் விஷயங்கள் பற்றி எங்களுக்கு நாங்கள் கைதேர்ந்தவர்களாக இல்லை, அல்லது நாங்கள் என்ன படித்தோமோ அதெல்லாம் மறந்துவிட்டோம், அந்த வேலைகள் காரணம் மறந்துவிட்டோம் என்று நீங்கள் சொல்லக்கூடாது. நான் இது சம்பந்தமாகவும் சில முரபிமார்களை ஆய்வு செய்தேன். சில எளிமையான விஷயங்களையும் கூட அவர்களுக்கு எடுத்து சொல்வது கஷ்டமாக இருக்கிறது. எனவே அலுவலகத்தில் வேலை செய்து அவர்கள் அந்த விஷயத்தில் மறந்துவிட்டார்கள், அந்த விவகாரங்களை எல்லாம் மறந்துவிட்டார்கள். இப்பொழுது எங்களுடைய வேலை அலுவலகத்தோடு மட்டும்தான் இருக்குது, ஆஃபீஸ் வேலை மட்டும்தான் நினைக்கின்றார்கள். இன்னும் அறிவை வளர்த்துக்கொள்வதன் பக்கம் அவர்களுக்கு கவனம் இல்லை. ஒருவர் பதில் அளிக்கிறார் என்றாலும் கூட ரொம்ப யோசித்து பதில் அளிக்க வேண்டியிருக்கு அவர்களுக்கு. ஆனால் உடனடியாக பதில் அளிக்க வேண்டும். இன்றைய காலத்திலோ நம்முடைய எதிரிகள் ஜமாத்திற்கு எதிராக நூல்களை வாசித்து படித்து கேள்விக்கு மேல் கேள்வி தொடுத்து கொண்டே இருக்கின்றார்கள். அவர்கள் இந்த அளவு ஆட்சேபனை கிடைக்க முடியும் என்றால் பிறகு இதற்காகவே ஆயத்தம் செய்யப்பட்டுள்ள நீங்கள் எங்கு வேலை செய்யக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, ஏன் உங்களுடைய அறிவை வளர்த்தவாறு எல்லா ஆட்சேபனைகளுக்கும் உங்களால் பதில் கொடுக்க முடியாது? எல்லா ஆட்சேபனைகளுக்கும் உங்களால் ஏன் சரியான முறையில் பதில் கொடுக்க முடியாது? எனவே நீங்களும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், எங்கெல்லாம் நீங்கள் பணியமர்த்தப்படுகின்றீர்களோ நீங்கள் உங்களுடைய இறை தொடர்பில் அதிகரிப்பதில் அதிக குறிப்பான கவனம் செலுத்த வேண்டும். திருக்குர்ஆன் மற்றும் ஹதீஸில் உங்களுடைய ஞானத்தை வளர்த்துக் கொள்வதன் பக்கம் சிறப்பான கவனம் செலுத்த வேண்டும். ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய நூல்களை படிப்பதன் பக்கம் சிறப்பு கவனம் செலுத்த வேண்டும். சில முரபிமார்கள் மிகவும் பெருமிதத்தோடு எனக்கு எழுதுவார்கள், இன்று நாங்கள் மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய இன்ன நூலின் 4 அல்லது 5 பக்கங்கள் படித்தோம் என்று எழுதுகின்றார்கள். இது ஒரு பெருமைப்பட விஷயம் கிடையாது, இது வெட்கப்பட வேண்டிய விஷயமாகும். ஒரு முரபி என்ன கூற வேண்டும் என்றால், இன்று நான் இவ்வளவு மணி நேரம் படித்தேன், இந்த விஷயத்தை நான் கற்றுக்கொண்டேன், இதனுடைய நோட்ஸை நான் எடுத்திருக்கின்றேன், சில மக்களுக்கு நான் நூல்கள் வாசிப்பதற்கு கொடுத்தேன், அவர்கள் ஃபீல்டு வந்து விட்டார்கள், ஜாமியாவிலும் தேர்ச்சி பெற்று 15 நாள் 20 நாள் நான் அவர்களுக்கு கொடுத்திருக்கின்றேன், ஆனால் அவர்களால் அந்த நூலை படித்து முடிக்க முடியவில்லை. இது ஒரு முரபிக்கு பொருத்தம் அல்ல, அழகல்ல. தன்னை நான் மார்க்க ஞானத்தை தேர்ச்சி பெற்றவனாக இருக்க வேண்டும், தீனை உலகத்தில் பரப்ப வேண்டும் என்று கூறக்கூடியவர், இஸ்லாத்தின் வெற்றிக்காக என்னுடைய பொருள் மற்றும் கண்ணியம் எல்லாவற்றையும் அர்ப்பணிப்பவனாக இருக்க கூறக்கூடியவருடைய இது அழகல்ல. இது சாதாரண மனிதன் இருக்கக்கூடிய ஒரு உறுதிமொழியாக இருக்கின்றது. 15 நாள் 20 நாள் மற்றும் 1 மாதத்திற்கு பிறகு கேட்கும் பொழுது மறந்துவிட்டோம் என்று கூறுகின்றார்கள். இது செயல் ரீதியாக இவ்வாறு தான் நடக்கின்றது. எனவே ஜாமியா பாஸ் செய்த பிறகும் நீங்கள் இதன் பக்கம் கவனம் செலுத்த வேண்டும். பிறகு நீங்கள் உங்களிடம் ஒரு பரந்த மனதைரியம் மற்றவர்களை விட அதிகமாக இருக்க வேண்டும். நீங்களும் ஒரு விஷயத்தில் சிடுசிடுப்பாக பதிலளித்தால் மக்களுடைய ஆட்சேபனைகளுக்கு கோபத்தில் அல்லது தவறான விதத்தில் எரிந்து விழுந்து நீங்கள் பதில் கொடுத்தீர்கள் என்றால், அவர்களுக்கு பதில் கொடுத்தீர்கள் என்றால், எடுத்தறிந்து பேசுவீர்கள் என்றால், கேள்வி கேட்பவரை நீங்கள் மதிக்காமல் இருந்தால், பிறகு அவருடைய தடுமாற்றத்துக்கு நீங்கள் காரணமாக ஆகிவிடுவீர்கள். நீங்கள் மக்கள் தடுமாற்றம் அடைவதற்காக உருவாக்கப்படவில்லை, மக்களுடைய நிம்மதிக்கு மனநிறைவு காரணமாக அமைந்திருக்கின்றீர்கள், அவர்களை நேர்வழியில் கொண்டு வருவதற்காக உருவாக்கப்பட்டுள்ளீர்கள். எனவே இந்த விஷயத்தை புரிந்து கொள்ளுங்கள். மக்களிடம் அன்பு, நேசம் மற்றும்
பணிவுடன் கண்ணியத்துடன் அவர்களை அணுகுவது ஒரு முரபியுடைய தனிச்சிறப்பாக இருக்க வேண்டும். உலக ஆசைகள் உங்களுக்கு முதன்மையாக இருக்கக்கூடாது. மாறாக மார்க்கத்திற்கு முன்னுரிமை அளிப்பதற்கான உயர் முன்மாதிரியை காட்டக்கூடியவர்களாக நீங்கள் இருக்க வேண்டும். இறையச்சமுடையவர்களுடைய இமாமாக ஆவதற்கான துஆவை செய்து கொண்டே இருங்கள். வஜஅல்னா லில் முத்தகீன இமாமா என்று அல்லாஹ் கூறுகின்றான். எனவே இது உங்களுடைய வீட்டிலிருந்து முதலாவதாக ஆரம்பிக்க வேண்டும். உங்களுடைய வீடுகளை எப்படி ஆக்க வேண்டும் என்றால், அங்கு உண்மையில் இந்த காட்சி தென்பட வேண்டும். உங்களுடைய வீடுகளில் இஸ்லாமிய போதனைக்கான அந்த முன்மாதிரி நிலைநாட்டப்பட வேண்டும். பிள்ளைகளுக்கு தெரிய வேண்டும், மனைவிக்கு தெரிய வேண்டும். சிலருக்கு திருமணம் ஆகிவிட்டன, சிலருக்கு திருமணம் ஆகும் இன்ஷா அல்லாஹ். மனைவி மக்களை பற்றி கருத்தில் கொள்ள வேண்டும். நம்முடைய கணவர் அல்லது தந்தை நமக்கு என்ன கூறுகின்றாரோ அல்லது என்ன கூறிக்கொண்டிருக்கின்றாரோ, என்ன கூறுவாரோ அது அல்லாஹுக்கு அஞ்சு கூறுகின்றார். அல்லாஹ்வின் கட்டளைக்கு ஏற்ப நமக்கு இந்த விஷயங்களை கூறுகின்றார். ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத் மற்றும் அன்னாருடைய வழிமுறைக்கு ஏற்ப இந்த விஷயங்களை கூறுகின்றார். திருக்குர்ஆனுடைய கட்டளைகளுக்கு ஏற்ப இந்த விஷயங்களை நமக்கு கூறுகின்றார் என்று அவர்கள் நினைக்க வேண்டும். எனவே இந்த விஷயத்தை எப்பொழுதும் நினைவில் கொள்ளுங்கள். ஆன்மீக முன்னேற்றத்திற்கு பெறுவதற்காக வீட்டுக்கு எப்படிப்பட்ட விஷயம் என்றால், அது உங்களுடைய வீட்டையும் அமைதி நிறைந்ததாக ஆக்கும். வாழ்வை அர்ப்பணித்த ஒவ்வொரு மனிதர், வாழ்வை அர்ப்பணித்த ஒவ்வொருவர், தந்தை, அவருடைய மகன் இந்த விஷயத்தை மனதில் வைத்துக் கொள்வார். நம்முடைய பெற்றோர் நமக்காக, நம்முடைய தந்தை நமக்காக ஒரு முன்மாதிரியாக இருக்கின்ற அவர் நினைப்பார். இவ்வாறே இந்த உணர்வு ஏற்பட்டுவிடும் பொழுது உலக ஆசைகள், மனைவி மக்களுடைய அந்த உலக ஆசைகள் தானே இல்லாமல் ஆகிவிடும். அவர்களுக்கும் தெரியும் நம்முடைய தந்தை வாழ்வை ஏற்படுத்தவர் ஆவார், அவர் குறிப்பான அந்த வழிவகையில் வீட்டை கழிக்க வேண்டும் என்று அவர்களுக்கு தெரியும். வீடுகளில் இந்த நிலைமை இருக்கும் பொழுது ஜமாத்திலும் இதற்கான தாக்கங்கள் வெளிப்படும். இந்த முன்மாதிரிகள் பிறகு வெளியிலும் செல்லும். எனவே இந்த விஷயத்தை எப்பொழுதும் பார்த்து கொண்டே இருங்கள். இன்று அஹ்மதியா ஜமாத்துக்கு தன்னுடைய சொந்த வழிவகைகள் இருக்கின்றன. அந்த வழிவகைகளின் அடிப்படையில் முரபிமார்கள், வாழ்வை ஏற்படுத்தவர்களுக்கு அதிகமாக கருத்தில் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்கள் சில ஆண்டுகளுக்கு முன்னால் வரை இந்த நிலைமை இருக்கவில்லை. கானாவில் நான் இருந்திருக்கின்றேன். வாழ்வை ஏற்படுத்தவர்களுடைய அலவுன்ஸ் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் மாதத்தை கழிப்பார்கள். சில நேரமோ ரொம்ப கஷ்டப்பட்டு தான் 15-20 நாள்களுக்கு பிறகு அவர்களுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும். பிற வாழ்வை ஏற்படுத்தவர்கள் நிறைய பேர் பார்த்திருக்கின்றேன். அதிலே அவர்கள் மகிழ்ச்சி அடைவார்கள். ஒருபோதும் அவர்கள் முறையிட்டது கிடையாது. எனவே அவர்களுக்கு தெரியும், ஏனென்றால் அவர்களுக்கு தெரியும் நாம் நம்முடைய மனைவி மக்களுக்கு முன்னால் எந்த முன்மாதிரி எடுத்து வைத்திருக்கின்றோமோ, வாழ்வை ஏற்படுத்துவதன் முக்கியத்தை எடுத்து கூறியிருக்கின்றோமோ, அதன் காரணமாக இவர்கள் நம்மிடம் தவறான கோரிக்கைகள் வைக்க மாட்டார்கள். வீட்டிலிருந்து தவறான கோரிக்கைகள் இல்லை என்றால் பிறகு மன உளைச்சலும் இருக்காது. மாறாக எனக்கு நினைவிருக்கிறது, நான் கானா செல்ல ஆரம்பித்த போது முகமது ஷெரீஃப் சாஹிப் அவர்கள் செக்ரட்டரியாக இருந்தார்கள். அவர்கள் தம்முடைய சம்பவங்களை கூறிக்கொண்டிருந்தார்கள். பலஸ்தீனில் உபலிகாக இருந்திருக்கின்றார்கள், கேம்பியாவில் இருந்திருக்கின்றார்கள் நீண்ட காலம் வரை. அங்கு கூறுகின்றார்கள், அங்கு நிலைமைகள் எப்படி இருந்தனவென்றால், ஒரு குழம்பு வைப்பதே ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ரொட்டியை எடுத்து தண்ணீரில் முக்கி அவர்கள் சாப்பிடுவார்கள். இப்படியும் கூட அவர்கள் வாழ்வை கழித்திருக்கின்றார்கள். நீங்களும் மிகவும் வசதியாக வாழ்கிறீர்கள் என்று. எனவே இந்த விஷயங்களை முன்னால் வையுங்கள், யோசித்து பாருங்கள். அல்லாஹ் எந்த அளவு அருள் புரிந்திருக்கின்றானோ, எந்த அளவு பேரருள் புரிந்திருக்கின்றானோ, அதற்கு நாம் எப்படி நன்றி செலுத்துவது என்று யோசியுங்கள். அல்லாஹ்
நம்மை பசியோடு வைப்பதில்லை, பட்னி போடுவதில்லை. அல்லாஹ் கூறுகின்றான், அல்லாஹ் இது போன்ற நிலைமைகளை தானே ஏற்பாடு செய்து திருக்குறான் கூறுகின்றான். ஒருபோதும் இரவில் நாம் பசியோடு உறங்கி இருக்க மாட்டோம். பல முரபிமார்கள் பல தியாகங்களை செய்திருக்கின்றார்கள் அங்கு. எனவே சிக்கனமாக இருப்பதும் கூட ஒரு முபல்லிக் மற்றும் முஅல்லிமுக்கு மிகவும் அவசியமான விஷயமாகும். உங்களிடம் அந்த சிக்கனம் இருக்க வேண்டும். இன்றும் நமக்கு முன்னால் கானாவின் அந்த மாணவர்கள் இணைந்திருக்கின்றார்கள். அவர்களுக்கு நான் கூறிவிடுகின்றேன், ஆப்பிரிக்காவின் நாடுகளிலும் இருக்கின்றார்கள். எந்த வசதிகள் இன்று உங்களுக்கு கிடைத்து கொண்டிருக்கின்றதோ, எங்களுடைய காலத்தில் இதை பற்றி நாங்கள் கற்பனை கூட செய்து பார்த்திருக்க முடியாது. ஆனால் முரபிமார்கள், அப்பொழுது வேலை செய்யக்கூடியவர்கள், வக்ஃபின் அந்த ஆன்மாவை புரியக்கூடியவர்களாக இருந்தார்கள். அவர்கள் அதிலும் மகிழ்ச்சியாகத்தான் இருந்தார்கள். அவர்கள் தங்களுடைய வேலையை செய்து வந்தார்கள். எனவே எவர்கள் செயல்களத்தில் இருக்கின்றார்களோ அவர்களும் அல்லாஹுக்கு நன்றி செலுத்துங்கள். அவர்கள் இப்பொழுது செயல்களத்திற்கு செல்ல போகின்றார்களோ அவர்களும் இதை யோசித்து இன்று இந்த அமல் வாழ்வில் காலெடுத்து வையுங்கள். அதாவது நாம் அல்லாஹுக்காக வாழ்வை அர்ப்பணித்துள்ளோம். இப்பொழுது நாம் ஒவ்வொரு விவகாரத்திலும் அல்லாஹின் பக்கமே குனிய வேண்டும். அவனுடைய விருப்பத்தை பெறுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். இது இருக்கும் பொழுது உங்களுடைய வேலைகளில் பரக்கத் ஏற்படக்கூடிய அதே தருணத்தில் உங்களுடைய வீடுகளிலும் பரக்கத் ஏற்படும். அசல் விஷயம் மன நிம்மதியாகும், வீட்டின் அந்த அமைதியாகும், சமூகத்தின் அமைதியான சூழலாகும். இதற்காக நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும். வயிற்றை நிரப்புவது அல்லது உலக ஆசைகளை நிறைவேற்றுவது இது ஒன்றும் சாதனை கிடையாது. இது எல்லாம் அழிவாகும். எனவே இன்றைய நாளில் இங்கு உங்களுடைய சான்றிதழை பெற வந்திருக்கக்கூடிய நீங்கள், இங்கிலாந்தின் முரபிமார்கள், ஜாமியாவிலிருந்து தேர்ச்சி பெற்றவர்களும் இருக்கின்றார்கள், கனடாவின் மக்களும் இருக்கின்றார்கள், மாணவர்களும் இருக்கின்றார்கள், அமெரிக்காவிலிருந்து வந்திருக்கின்றார்கள், ஐரோப்பாவிலிருந்து வந்திருக்கின்றார்கள், கானா மக்களும் வந்திருக்கின்றார்கள். கானா ஜாமியா அஹ்மதியா ரிப்போர்ட்டில் கூறப்பட்டது. இங்கேயோ பல நாடுகளின் மக்கள் இருக்கின்றார்கள். கனடாவிலும் பல நாடுகள் இருந்தார்கள். சில காலத்துக்கு கட்டுப்பாடு வைத்திருக்கின்றார்கள். இனி அந்த கட்டுப்பாடு இல்லாமல் இருக்கலாம். இப்பொழுது இருக்கின்றது எப்படி இருப்பினும் கட்டுப்பாடு இருக்கிறது. கொஞ்சம் எப்பொழுதும் ஒவ்வொருவரும் யோசிக்க வேண்டும். படிக்கக்கூடியவர்கள் யோசிக்க வேண்டும். இன்று தேர்ச்சி பெற்றவர்களும் யோசிக்க வேண்டும். செயல்களத்தில் இருக்கக்கூடியவர்களும் யோசிக்க வேண்டும். நாம் நம்முடைய வக்ஃபை எப்படி நிறைவேற்ற வேண்டும் என்றால் அது அல்லாஹுக்காக மட்டுமே, அல்லாஹ்வுடைய விருப்பத்தை பெறுவதற்காக மட்டுமே இருக்க வேண்டும். எந்த விதமான உலக ஆசைக்கு நாம் இடமளிக்கக்கூடாது. நம்மீது அதை மேலோங்க விடக்கூடாது. நம்முடைய டியூட்டி எங்கு போடப்பட்டிருந்தாலும் சரி, நம்மை எல்லா நேரமும் மார்க்க பணிகளுக்காக, எல்லா தியாகங்களுக்காக ஆயத்தமாக வைக்க வேண்டும். நீங்கள் இதை எந்நேரமும் புரிந்து கொண்டீர்கள் என்றால் பிறகு நீங்கள் ஒருபோதும் ஒரு அமீர் எல்லா நேரமும் இருக்க வேண்டும் என்பதை பற்றி உங்களுடைய கேள்வியே வராது. மாறாக நீங்கள் அமீருடைய வேலையும் செய்து கொண்டிருப்பீர்கள், செக்ரட்டரி தப்லீகுடைய வேலையும் செய்து கொண்டிருப்பீர்கள், செக்ரட்டரி தலீமுடைய வேலையும் செய்து கொண்டிருப்பீர்கள், செக்ரட்டரி தர்பியத்துடைய வேலையும் நீங்கள் செய்து கொண்டிருப்பீர்கள். இன்னும் சொல்லுமென்றால் செக்ரட்டரி மாலுடைய வேலையும் நீங்கள் செய்து கொண்டிருப்பீர்கள். ஏனென்றால் நீங்கள் உங்களுடைய செயல் ரீதியாக, உங்களுடைய சொற்பொழிவுகள் மூலமாக, உங்களுடைய ஹுத்பாக்கள் மூலமாக மக்களுக்கு சரியான வழிகாட்ட வேண்டியிருக்கிறது. மக்களுக்கு சரியான வழிகாட்டல் வந்துவிடும் பொழுது செக்ரட்டரிமார்களுடைய வேலை தானாகவே எளிமையாகிவிடும். எனவே உங்களுடைய பொறுப்புகளை புரிந்து கொள்ளுங்கள். இந்த மனிதர் இந்நேரம் இருக்க வேண்டும் என்று சொல்வதற்கு பதிலாக உங்களுடைய பொறுப்புகளை சரியாக நிறைவேற்றுங்கள். உங்களை எந்நேரமும் தியாகத்துக்காக நீங்கள் ஆயத்தமாக வைத்திருங்கள். இது ஒரு உறுதிமொழியாகும். இதை உண்மையில் உங்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கக்கூடியதாக இருக்கும். இன்றைய சான்றிதழ் பெறுவது கிடையாது மகிழ்ச்சி. ஏனென்றால் மக்களுடைய எண்ணங்கள் இப்படி மக்களுடைய வாக்குறுதிகள், அவங்க எடுத்துக்கொண்ட அந்த உறுதிமொழி உலகத்தில் ஒரு புரட்சி ஏற்படுத்த முடியும். நீங்கள் உங்களை வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்வை ஏற்படுத்தவர்களுடைய அந்த படையில் இணைத்துள்ளீர்கள் என்றால்
முழு உலகத்திலும் ஏக இறைவனின் அந்த அரசாட்சி நிலைநாட்ட வேண்டும் என்பதற்காக நாம் இணைத்திருக்கின்றோம். உலகத்தின் ஒவ்வொரு மூலையிலும் ஹஜ்ரத் முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கொடியை நாம் நட வேண்டும். எனவே இந்த உறுதிமொழியை நாம் எடுத்திருக்கிறோம் என்று சொன்னால் அதற்காக நாம் செயல் ரீதியாக முயற்சி செய்ய வேண்டிய தேவை இருக்கின்றது. இந்த செயல் ரீதியான முயற்சி இருக்கும் பொழுது பிறகு இந்த முயற்சி உங்களை இறைவனுடைய அருள்களுக்கு வாரிசாக்கிவிடும். எவருக்கு இறைவனுடைய அருள் கிடைத்து விடுமோ அவருக்கு வேறு என்ன வேண்டும்? எனவே அல்லாஹ் உங்களுக்கும் நம் அனைவருக்கும் இதற்கான நல்வாய்ப்பு வழங்குவானாக. இந்த அருளை பெறக்கூடியவர்களாக நாம் இருப்போமாக. துவா செய்யுங்கள். ஆமீன்.